நாடளாவிய ரீதியில் சுதேச வைத்தியர்களின் ஆயுர்வேத, சித்த மற்றும் யுனானி நிலைமைகள். எமது நாட்டில் சுதேச வைத்திய கல்வியை பூர்த்தி செய்து மெல்டால் விஸ்வாசனீய சாதனை வைத்தியர் தகுதியினை பெற்ற பல சுதேச வைத்தியர்கள் வேலை வாய்ப்பின்றி காணப்படுகின்றனர். அவை எமது மக்களின் கலாச்சார மற்றும் பண்பாட்டுடன் இணைந்த வளர்ச்சியினாலும் சுகாதார சேவைக்கான தேவைகளினாலும் அதிகரித்த வண்ணம் காணப்படுகின்றது. எமது சித்த, ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவங்கள் எமது நாட்டின் கிராமப்புறங்களிலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கி காணப்படும் பகுதிகளிலும் மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் நிலையான மிக பெரும் பங்கை வகிக்கின்றன. எனினும் அரச சுதேச வைத்திய அதிகாரிகள் நியமனங்களின் பற்றாக்குறையினால் இவர்களது தேவை காணப்படுகின்ற சமூகங்களுக்கு சேவை செய்ய முடியாத நிலையினை ஏற்படுத்தியுள்ளது. சுதேச வைத்தியமானது எமது நாட்டின் சுகாதார சேவையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகின்ற போதிலும் 5 வருட தொழில்சார் சுதேச மருத்துவ கல்வி மற்றும் அதனைத் தொடர்ந்து 1 வருட உள்ளக பயிற்சி போன்றவற்றை நிறைவு செய்தும் நாடளாவிய ரீதியில் தொழில் வெற்றிடங்கள் இருந்தும் கடந்த கால அரசாங்கங்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யாமலும் மற்றும் நியமனங்களில் அக்கறை செலுத்தாமை போன்ற காரணங்களால் சுதேச வைத்தியர்களின் தொழில் வாய்ப்புகள் நிறுத்தப்பட்டு நியமனங்களுக்காக காத்திருப்போரின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு சென்றது. அவ்வாறு இருக்கையில் உயர்கல்வி அமைச்சானது இந்த சுதேச வைத்திய கற்கை நெறிகளுக்காக பல்கலைக்கழகங்களுக்கு உள்ளிருக்கப்படும் மாணவர்களின் எண்ணிக்கையை மேலும் அதிகரித்ததன் காரணமாக கடந்த 5 வருடங்களில் கல்வி கற்று வெளியேறிய மாணவர்களின் எண்ணிக்கை 25 தொடக்கம் 50 120 தொடக்கம் 200 உயர்வு பெற்றது. இதனால் வேலைவாய்ப்பின்றி காணப்படும் வைத்தியர்களின் எண்ணிக்கை மேலும் கணிசமான அளவு அதிகரித்துள்ளது. இதனால் வேலையற்ற சுதேச வைத்தியர்கள் பலதரப்பட்ட இன்னல்களை எதிர்நோக்குகின்றார்கள். அவையாவன நிதி நிலையற்ற தன்மை மற்றும் பல வருட கல்வி மருத்துவ பயிற்சிகள் பயனற்று போதல். 2வது, தாம் வாழும் சமூகத்துக்கு குறிப்பாக புறநகர் மற்றும் பின்தங்கிய பகுதிகளுக்கு சேவை வழங்க இயலாமை. 3வது, தொழில்சார் தகுதிகள் இருந்தும் வேலையற்ற தன்மையின் காரணமாக உளவியல் ரீதியான பாதிப்புகள் மற்றும் சமூகத்தினரால் ஏற்படுத்தப்படும் களங்கங்கள் மற்றும் தற்போது அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ள பாதீடு பரிந்துரைப்பில் 2720 சுதேச வைத்தியர்களின் நியமனங்கள் பற்றி குறிப்பிட்டுள்ள போதிலும் அடுத்த ஆண்டு ஜனவரி ஆகும்போது வேலையற்ற சுதேச வைத்தியர்களின் எண்ணிக்கையானது கீழ்வரும் அட்டவணையில் குறிப்பிட்டுள்ளபடி 2785 ஆகும். வேலையற்ற சுதேச வைத்தியர்களின் எண்ணிக்கை 2062, உள்ளக பயிற்சியில் ஈடுபட்டுள்ள சுதேச வைத்தியர்களின் எண்ணிக்கை 360, 2026 உள்ளக பயிற்சியை மேற்கொள்ள உள்ள சுதேச வைத்தியர்களின் எண்ணிக்கை 363, மொத்தம் 2785. மற்றும் எமது நாட்டில் அதிகரித்து வரும் குடிமக்களின் எண்ணிக்கைக்கு அமைவாக சுதேச வைத்தியர்களின் நியமனங்களின் எண்ணிக்கையினையும் அதிகரிக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் சுமார் 7043 புதிய பதவிகளை உருவாக்கி நாட்டின் சுகாதார சேவையினை மேம்படுத்த உதவுமாறு நான் முன்மொழிகின்றேன். இந்த எண்ணிக்கையானது அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்டுள்ள சனத்தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நான் முன்வைக்கின்றேன். நாட்டின் சனத்தொகையில் சித்த, ஆயுர்வேத மற்றும் யுனானி மருத்துவ அதிகாரிகளின் பணியிடங்களை அதிகரிக்க அமைச்சரவை அங்கீகாரத்துக்காக வேண்டுகோளாக முன்வைக்கின்றேன். 2025 ஆண்டுக்கான சனத்தொகை கணக்கெடுப்பு அறிக்கையின் அடிப்படையில் எமது நாட்டின் மக்கள் தொகை அதிகரித்துள்ளமையை நாம் காண முடியும். மற்றும் இந்த சித்த, ஆயுர்வேத மற்றும்
யுனானி ஆகிய சுதேச மருத்துவங்கள் எமது மக்கள் மத்தியில் இலகுவாகவும் எளிதாகவும் கிடைக்கக்கூடிய வகையிலும் முழுமையான மற்றும் பண்பாடு ரீதியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சுகாதார சேவைகளை வழங்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. எனினும் தற்போது நியமனத்தில் உள்ள மற்றும் நியமிக்கப்படவுள்ள சுதேச வைத்திய அதிகாரிகளின் எண்ணிக்கையானது நாட்டின் சுதேச சுகாதார தேவைகளுள் முழுமையாக வழங்குவதற்கு போதாத நிலையில் காணப்படுகின்றது. சனத்தொகை அதிகரிப்பு மற்றும் சுகாதார தேவைகளையும் கருத்தில் கொண்டு இத்துறையிலுள்ள மருத்துவ அதிகாரிகளின் பணியிடங்களை அதிகரிக்க தங்களது மேலான கவனத்தினை அன்புடன் கோருகின்றேன். சுரந்த அந்த தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை ஒழிக்கும் என மருத்துவ மற்றும் விஞ்ஞான ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.